பத்திரிகையாளர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திட்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே 16/4/2022 கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில், அலுவலகங்களில் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். அடுத்தது மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தினார்கள். முதற்கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா, நீங்க இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952, 57 எடுத்திருக்கிறாங்க, 57, 62 எடுத்திருக்கிறாங்க, 1962, 1967 எடுத்திருக்கிறாங்க, 1967, 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971, 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977, 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980, 1984 அவையில் பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985, 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001, 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுவிட்டது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் அதுதாங்க அவையில் தான் சொல்ல வேணும். நாங்க செய்தித்தாளிலும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்திகள் வெளியிடுகின்றன. இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில், அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர்
இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை, நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால நாங்கள் வேற வழி இல்லை. நாங்கள் இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.